இப்போ எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு சமாளிக்கணும், அதை முறியடிக்கணும் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. நீங்கள் யுத்தம் பண்ணி ரொம்ப நாள் ஆகும். ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணான்னா 3 நாளில் முடிச்சிருவார். அல்லேலூயா, அல்லையா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு யுத்தம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும். அல்லேலூயா. ஆனால் அந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்காக நினைச்சேன் யுத்தம் பண்ணுறேன், வழக்காடுறேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கும்போது உனக்கு இங்கே பாடு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ சும்மா இருந்து கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு அவரை மையப்படுத்திகிட்டே இருக்கணும். அங்கே உனக்கு வழக்காடுதல் நடந்துக்கிட்டு இருக்கும், யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து கர்த்தர் வந்து ஒன்று எனக்கா வழக்காடல, எனக்கா யுத்தம் பண்ணலன்னு சொல்லாது. ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் யுத்தம் நடந்துக்கு. கர்த்தர் வந்து மோசே வந்து வானத்துக்கு நேரம் கையை உயர்த்திக்கிட்டு இருக்கார், கீழே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வானத்துக்கு நேரம் உயர்த்தி கர்த்தர் மையப்படுத்திகிட்டே இருக்கிறாரு, யுத்தத்தில் ஜெயிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் வந்து நமக்காக யுத்தம் பண்ணும்போது, நமக்கு வழக்காடும் போது, நம்ம இங்கே உட்காந்து கர்த்தர் சமூகத்தை வந்து கையை உட்காந்து ஆராய்ச்சிட்டே இருக்கணும். அங்கே யுத்தத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்துருவார். கடன் பிரச்சனையிலேருந்து ஜெயத்தை கொடுத்துருவார், பலவீனத்திலேருந்து ஜெயத்தை கொடுத்துருவார், துக்கத்திலேருந்து ஜெயத்தை கொடுத்துருவார், வேலை கிடைக்காத காரியத்தில் ஜெயத்தை கொடுத்துருவார். எல்லா காரியத்திலும் ஜெயம் கிடைக்கும் நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்கள்.